أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله أن أكون من الجاهلين. ذلك بأن الله هو الحق. நிச்சயமாக அல்லாஹ்தான் உண்மை. وأنما يدعون من دونه هو الباطل. அவனை அன்றி எதை அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களோ அது பொய்யாகும். வஅன்னல்லாஹ ஹுவல் அலியுல் கபீர். நிச்சயமாக அல்லாஹ் அவனே உயர்ந்தவன், மிகப்பெரியவன். அல்லாஹு அக்பர் குர்ஆனில் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் சொல்கிறீங்க, அல்லாஹு அக்பர்ண்டு அதான் சொல்கிறீங்க. தொழுகையில் அல்லாஹு அக்பர், போடுறண்ட அல்லாஹு அக்பர், என்னத்தை எடுத்தாலும் அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தை குர்ஆன்லேயே இல்லை. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மட்டும் இல்லை, அரபு எனக்கே தெரியாது. தேடி பாருங்கள், குர்ஆனில் இருக்குதா இல்லையாண்டு. குர்ஆன்லேயே இல்லை. இப்போ உங்களோட தக்பீர், உங்களோட தொழுகை, விக்ருகள் இதெல்லாம் கேள்விக்குறியாகி போகும். குர்ஆனில் இல்லாத ஒரு விஷயம் தானே, அப்போ அது கேள்விக்குறி தானே. நீங்கள் சொல்லக்கூடும், சரி குர்ஆனில் இல்லாட்டி என்ன, ஆனால் அதுதான் ஹதீஸில் இருக்குதே, நாங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் தான் பின்பற்றுறோம், அதனால் குர்ஆனில் இல்லாட்டி பரவாயில்லை, ஹதீஸில் தான் இருக்குதே அப்படின்னு சொல்லக்கூடும். அட முட்டா பயலுகளா, குர்ஆனில் இருந்தால் தான் பின்பற்றிடும். குர்ஆனில் இருப்பதை அதை எடுத்து விளக்குவது தான் ஹதீஸ் என்று உங்களோட கேவலமான கேடு கெட்ட உலமாக்களே சொல்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் ஹதீஸை பின்பற்றுவீங்க குர்ஆனில் இல்லாட்டி? குர்ஆனில் இருந்தால் தான் ஹதீஸை பின்பற்றணும், அது மரபுகத்துக்கு வரக்கூடாது. ஹதீஸும் குர்ஆனும் ஈக்குவல் அல்ல, குர்ஆனுக்கு கீழே தான் ஹதீஸ், ரெண்டாம் பட்சம் அப்படின்ட்டு நீங்களே உங்களோட உலமாக்களே சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா குர்ஆனுக்கு மேலே தான் ஹதீஸ். உங்களோட இது படிக்க நீங்கள் எல்லாரும் பின்பற்றுறது ஹதீஸை மாத்திரம், குர்ஆனை பின்பற்றுறது கிடையாது. அப்படி நீங்கள் குர்ஆனை பின்பற்றுனீங்கன்னு சொன்னால் குர்ஆனில் இல்லாத ஒன்றையுமே நீங்கள் பின்பற்ற மாட்டீங்க. எது ஒன்று குர்ஆனில் இல்லையோ அது அல்லாஹ்வின் மார்க்கம் ஆகாது. அது ஹதீஸில் இருந்தால் ஹதீஸை எவன் எழுதினானோ அவன்கிட்ட தான் மார்க்கம். அது உங்களோட உலமாக்கள் கிட்ட நீங்கள் இதெல்லாம் கேட்டு பாருங்கள். உங்களோட உலமாக்கள் என்ன ஒரு கேள்வியை கேட்டால், யா யுகல்லதீன மனு இத்தக்குள்ளா, அல்லாஹ்க்கு பயந்து கொள்ளுங்க, நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்க்கு பயந்து கொள்ளுங்க, கூலு கவுலன் சதீதா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவன் என்ன செய்கிறான்? சுற்றி வளைச்சி ஏன்டா இவனுக்கு தெரியாது, சுற்றி வளைச்சி தான் சொல்லுவான். கேட்குறவனும் பைத்தியக்காரனாவி, சொல்கிறவனும் பைத்தியக்காரன். சுன்னியும் ஷியாவும் இஸ்லாமிய பயங்கரவாதியும் இஸ்லாமிய பயந்தவாதியும் எல்லாரும் பாவிக்கிறது இந்த அல்லாஹ் அக்பர். ஆனால் இவங்க யாருக்குமே தெரியாது இந்த அல்லாஹ் அக்பர் குர்ஆனில் கிடையாதுண்டு. 5 வேளை தொழுகையில் சொல்கிறீங்க, 5 வேளை தொழுகைக்கு பிறகு சொல்கிறீங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர்ன்று திக்ருன்னு சொல்லிட்டு போட்டு சொல்கிறீங்க. அல்லாட குர்ஆனில் இல்லாதது எப்படி திக்ராகும்? யோசித்து பார்க்க மாட்டீங்களா? ஏன் மண்டையில் மயிரை தவிர வேற ஒன்றும் கிடையாதா? யோசிக்கிற தன்மையே கிடையாதா உங்களுக்கு? சரி, உங்களோட உலமாக்கள் தான் முட்டாளன்றா, நீங்களுமா முட்டாக்கள்? குர்ஆன் என்னதுக்கு ஓதுறீங்க நீங்கள்? கைடன்ஸ்னு சொன்னால் அதை பார்த்து படித்து அதை வழிபட்டா தான் அது கைடன்ஸ். அப்படிலாட்டி எப்படி கைடன்ஸ் ஆகும்? அல்லாட பெயரும் அல்லாட பண்புகளும் குர்ஆனில் இருக்குது. அல்லாஹ் தான் அல் கபீர் என்று சொல்கிறான். அப்போது சேச்ச நீ அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னால் சைத்தானுக்கே அப்பன் மாதிரி விளங்கலையா அவங்களுக்கு? சைத்தான் அல்லாஹ் ரப்பாக அவன் அப்தா தான் இருந்தான். என்ன, அவனுக்கு கொஞ்சம் தலக்கணம் கூடி. ஆனால் நீங்களும் அவனுக்கும் மேலே போயிட்டீங்க. ஓண்ட தன்மை அல்லாஹ் அக்பர், நீ கபீர் அல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. எப்போயாவது 34 தடவை கபீர் கபீர் அல் கபீர்னு ஓதிக்கிறீங்களா? இல்லை தானே. 34 தடவை அல்லாஹு அக்பர்னு தான் ஓதிக்கிறீங்க. இல்லாதொண்டை தான். அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்க, இதை நான் உங்களுக்கு வார்னிங்காக சொல்கிறேன். குர்ஆனின் ஆமீன் இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? ஆமீன் என்ற வார்த்தை குர்ஆன்லேயே இல்லை. ஆனால் அது பைபிளில் 72 இடங்கள்லையும் பைபிளின் 31 புத்தகங்களிலும் உள்ளது. 72 இடங்களில் பைபிளில் இருக்குது.
இந்த ஆமீன்ன்ற வார்த்தை. அடுத்தது வந்து ஹதீஸில் ஆமீன் இருக்குது. எங்கே இருந்து சுட்டது? பைபிள்ல இருந்து சுட்டது. பைபிளை பின்பற்றணும்டா அல்லாஹ் ஏன் குர்ஆனை இறக்கணும்? அப்போ பைபிளை பின்பற்றிட்டு தொலைஞ்சி போக வேண்டியதானே? ரசூல்லா என்னதுக்கு? நீங்கள் பைபிளை பின்பற்றுண்டா பைபிளை பின்பற்றி தொலைஞ்சி போட்டு போங்களே. சரி, நான் உங்களோட உலமாக்களுக்கு அரபு உலமாவாக இருந்தாலும் சரி, எந்த உலமாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அறிஞன் குர்ஆனின் அறிஞனோடு சொல்லி கொட்டிருக்கிறான் இல்லையா, அவன் எல்லாருக்குமே சவால் விடுறேன். குர்ஆனில் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையையும் ஆமீன் என்ற வார்த்தையையும் காட்டுங்க. ஆனால் நான் அல்லாஹு அக்பர் குர்ஆனில் இல்லைன்னு சொன்னால், அல்லாஹு அக்பர் தான் குர்ஆனில் இல்லை, அல்லாஹி அக்பர் குர்ஆனில் இருக்குது. அதில் அர்த்தம் வேறு. அல்லான்னு சொல்கிறது தான் அல்லாட பேர், அக்பர்னு சொல்கிறது தன்மை. அப்போது அந்த தன்மை வந்து அல்லாட தன்மையாக இருக்கணும். குர்ஆனில் அது அல்லாட தன்மையாக அல்ல சொல்லலை. 3 இடங்களில் மாத்திரம்தான், குர்ஆன்லேயே 3 இடத்துல மாத்திரம்தான் அல்லாஹி அக்பர்னு வருகுது. அது எதுன்னு கேட்டால், வரில்வானுன் மினல்லாஹி அக்பர், அல்லாவின் திருப்தி தான் மிகப்பெரியது. வரில்வானுன் மினல்லாஹி அக்பர். அடுத்ததாக வலதிக்ருல்லாஹி அக்பர், மேலும் அல்லாவின் நினைவு மிகப்பெரியது. அல்லாவை திக்ரு செய்கிறது. திக்ரு செய்த வேண்டாம் என்ன? தொழுகிறது, ஓதுறது, இதுதான் அல்லாட திக்ரு. அல்லாஹு 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 அல்லாஹுன்னு சொன்னால் திக்ரு அல்ல, அது பிழையான திக்ரு. சரி, அல்லாவை நீங்கள் நினைவுபடுத்துங்களே, அந்த நினைவுபடுத்துறது தான் மிகப்பெரியது. லமக்துல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய வெறுப்பு மிகப்பெரியது. இங்கே வெறுப்பு தான் பெரியது. முதல்ல ஞாபகப்படுத்துறது தான் பெரியது. அதுக்கு முதல்ல அல்லாட திருப்தி தான் மிகப்பெரியது. அல்லாஹ் மிகப்பெரியதுன்னு சொல்லி போட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் காட்டல்ல குர்ஆனில். அப்போது அல்லாஹு அக்பர்ன்னு வந்தால் தான் அல்லாஹ் பெரியவனு வரும். அல்லாஹி அக்பர்ன்னு தான் வந்திருக்குது. இப்போது அல்லாஹு அக்பர் குர்ஆனில் எங்கேன்னு காட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்டா கேட்டால், குர்ஆன்லேயே இல்லைன்னு சொல்லிட்டேன். குர்ஆனில் 3 இடங்களில் தான் இது வருகுதுன்னு சொல்கிறேன். சிம்பிளாக தேடி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு இடத்தையும் தந்திருக்கிறேன், இதையும் தந்திருக்கிறேன். இதுக்கு வேறையா சரி நான் இவன் தெரியாமல் கதைக்கிறான் ஆயிக்கும், இவன் குர்ஆனை படித்து இருக்க மாட்டான், இவன் தெரியாமல் கதைக்கிறான், ஒரு மோட பயப்புள்ள அப்படின்னு சொல்லி போட்டு நீங்களாக தேடி பாருங்கள் எங்கே இருக்குதுண்டு. உங்களோட உலமாக்கள் எல்லாம் கூப்பிட்டு தேடி பாருங்கள். இல்லையா? அப்போ நீங்கள் சொன்ன கதை அல்லாஹு அக்பர்னு சொல்கிற அந்த அதான் கதை பொய், மிஹ்ராஜ் கதை பொய், தொழுகை பிழை, இது எல்லாமே பிழை. நீங்கள் தொழுகிறீங்களே அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு பிழை, அல்லாஹு அக்பர்னு பாங்கு சொல்கிறீங்களே பிழை, பொய். அந்த கதை வந்ததே பொய். கனவு தறிப்பட்டு தான் அல்லாஹு அக்பர்ண்டு இவனுக்கு, அதை வச்சு பாங்கு சொல்கிறாங்களே. தாரித்திரம் பிடிச்ச மூதிகளை, வெக்க கெட்ட அடையன்கள். ஒரு தெளிவான புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் மூடத்தன்மையில் இருக்கிறேன்னு சொன்னால் எவ்வளவு கேவலமான அடி முட்டாள்களாக இருப்பீங்க. ஹிந்துக்களை விட கேவலமானவர்களாயிட்டீங்க. இப்போது அல்லாஹு அக்பரும் ஆமீனும் குர்ஆன்லேயே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களோட தொழுகையே பிழை. இப்போ இந்த மண்ணங்கட்டியை வச்சுக்கொண்டு, எந்த மண்ணங்கட்டி முகத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லுவீங்க நான் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுறேன்னு சொல்லி போட்டு, நீங்கள் பின்பற்றுறது ஹதீஸை மட்டும்தான், குர்ஆனை அல்ல. நீங்கள் குர்ஆனை பின்பற்றுவதுன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால், குர்ஆனை தொழுகையில் ஓதுறீங்க, கிளிப்புள்ள மாதிரி உங்களோட ஹசரத் ஓதுவார், இல்லாட்டி நீங்கள் ஓதுவீங்க. பின்பற்றுன்னு சொல்லாதீங்க. குர்ஆனை ரிச்சுவலாக நீங்கள் பாவிக்கிறீங்க. ஒரு மந்த்ரா இந்த மந்திர புஸ்தமாக நீங்கள் பாவிக்கிறீங்க. அந்த ஜப புஸ்தம், தமிழர்கள்லாம் ஜப புஸ்தம் பண்ணுவாங்க, இந்துக்கள் எல்லாம் ஜப புஸ்தம் பண்ணுவாங்க. அந்த ஜப புஸ்தமாக தான் நீங்கள் குர்ஆனை பாவிக்கிறீங்க. மௌத்தாவினானா குர்ஆனை பாவிப்பீங்க. அந்த யாசின்லேயே வருது, லியுந்திரமன் கான ஹையா, உயிரோடு ஈக்கிறவங்களுக்கு வார்னிங் பண்ணுங்கண்டு. ஆனால் அந்த யாசினை போய் ஓதுறது யாருக்கு? செத்தவனுக்கு போய் ஓதுறீங்க. அதுலேயே வருகுது லியுந்திரமன் கான ஹையா, உயிரோடு ஈக்கிறவனுக்கு வார்னிங்காக கொடுங்கண்டு, எச்சரிங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்போ உங்களுக்கு எச்சரிக்கிறேன் பாருங்க, அது மாதிரி எச்சரிக்கையை செய்யுங்கன்னு வருகுது. அதை விட்டு போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன இவர் ஓதி அவருக்கு சாட்டுறாரான். எப்படிடா சாட்டுவேன்? செத்தவனுக்கு எப்படியா சாட்டுவேன்? அவன் மூதேவியாக செத்து போயிருந்தா நீ எப்படி சாட்டுவேன்? அவன் நல்ல சொர்க்கவாதியா நரகவாதியான்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி குர்ஆனை சாட்டுறது? மாட்டேனுகள். அதையும் உலமாக்கள் வேற, உங்கள் உலமாக்கள் தட்டி கொடுக்குறானோ, முதல்ல அவனுங்களை சிறப்பால் அடிக்கணும். நான் உங்கள் உலமாக்கள் யாருக்குமே மரியாதை கொடுக்குறது இல்லை. இவனோட பயான் வந்தாலேயே ஹராமானதையும் பொய்யானதையும் ஷிர்க்கையும் தான் சொல்லி தொலைக்கிறானோ.
இஸ்லாத்திலேயே இல்லை, இந்த அல்லாட மார்க்கத்திலேயே இல்லாதது. நீங்கள் இஸ்லாம்னு சொல்கிறது இஸ்லாம் ஆகாது, அல்லாஹ் சொல்லணும், அதுதான் மார்க்கம். நீங்கள் இந்த அல்லாஹு அக்பரும் ஆமீனும் குர்ஆனில் இருக்குதான்னு சொல்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் அரபு மொழியில் பிஹெச்டியோ டாக்டர் பட்டமோ வாங்கியிருக்க தேவையில்லை. கொஞ்சம் கண்ணை திறந்து வார்த்தைகளை கொஞ்சம் அறிந்து நீங்கள் ஓதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெளிவாக விளங்கும் குர்ஆன்லேயே இல்லைண்டு. அப்படி இல்லையா, உங்களோட உலமாக்கள்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டு இருக்கிறீங்களே சைத்தானுகள் கொஞ்சம் பேரை, அவனுக்கிட்டே கேட்டுக்கு வாருங்க இருக்குதாண்டு. இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வார்த்தைகள், எக்கச்சக்கமான வழிமுறைகள், பண்பாடுகள், நடைமுறைகள் நீங்கள் செய்கிறது அல்லாட மார்க்கம்னு சொல்லி போட்டு செய்கிறீங்களே, இதெல்லாம் குர்ஆனில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அது ஒன்றுமே குர்ஆனில் இல்லை. உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயமும் சொல்கிறேன். உங்களுக்கு ஜன்னா சுருக்கம் போக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் என்றால் அல்லாவின் மார்க்கத்தை பின்பற்றணும். இப்ராஹிம் நபி பின்பற்றிய மார்க்கத்தை, இப்ராஹிம் நபி உருவாக்கிய மார்க்கம்தான் இது. இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றணும். எல்லாரும் சொர்க்கம் போகணும்னு தான் ஏண்டையும் ஆசை. யாரும் நரகத்தில் போயிட்டு வாழணுன்ற ஆசை கிடையாது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் நாடுறானோ அவனெல்லாம் போவாங்க. ஆனால் குர்ஆனை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் நீங்கள் எல்லாரும் பின்பற்றுறது ஹதீஸை, குர்ஆனை கிடையாது. குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றன்று பொய்யான ஒரு முட்டாள்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காதீங்க. இப்போ இந்த குர்ஆனை அல்லாஹ் எவ்வளவு மகத்தான விஷயமாக சொல்லியிருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். நீங்கள் அதை பின்பற்றாமல் வேறு புஸ்தகமெல்லாம் வச்சு பின்பற்றுறீங்கண்டா அவனுக்கு எவ்வளோ கடுப்பாகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வல் குர்ஆனில் மஜீத், கண்ணியமிக்க இக்குர்ஆன் மீது சத்தியமாக. வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க இக்குர்ஆன் மீது சத்தியமாக. வல் குர்ஆனி தில் திக்ரி, நினைவு உறுத்தும் இக்குர்ஆன் மீது சத்தியமாக. இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக இது மிகவும் சங்கை மிக்க குர்ஆன் ஆகும். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி, நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேர்மையான வழியை காட்டுகிறது. வல் குர்ஆனல் அதீம், மேலும் இந்த மகத்தான குர்ஆனை உங்களுக்கு அளித்திருக்கிறோம். இன் ஹுவ இல்லா திக்ருன் வ குர்ஆனுன் முபீன், இது நல்லுபதேசமும் தெளிவான குர்ஆனுமே தவிர வேறில்லை. ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸ்லின், உதாரணங்கள் அனைத்தையும் இந்த குர்ஆனில் நிச்சயமாக நாம் கூறியே இருக்கின்றோம். உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதன் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியை தெளிவாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடியதாகவும் மெய்யையும் பொய்யையும் பிரித்தறியக்கூடியதாகவும் இந்த குர்ஆனை இறக்கி அருளப்பட்டது. தெளிவான புஸ்தகத்தை உங்களுக்கு அருள் இருக்கிறேன்னு சொல்ல போக்களுக்கு தெளிவில்லாத மற்ற புஸ்தகங்கள் உங்களுக்கு என்னது? தெளிவான புஸ்தகத்துக்கே தெளிவான புஸ்தகம் என்னதுக்கு? இதுதான் அருள் இருக்கிறானே, அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? வமா அந்த அலைஹிம் பி ஜப்பார், நீர் அவர்களை அடக்கி ஆள்பவர் அல்ல. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது உங்களோட ஹதீஸை வச்சு யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஃபிக்குகளை எடுத்து யோசிச்சு பாருங்கள், உங்களோட மதுஹபுக்களை எடுத்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதெல்லாம் மார்க்கமுன்னு நினச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்கள். அவைகளெல்லாம் அடக்கி ஆளுபையவைகளாக உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா ஒருத்தன் மார்க்கத்திலேருந்து வெளியில் போயிட்டானா அவனை கொல்லணும் அப்படின்றீங்க, அது உங்களுக்கு அடக்கி ஆளும் முறையாக வழங்கலையா? இஸ்லாத்தை பற்றி ஒருத்தன் மோசமாக பேசிட்டான், அவனை கொல்லணும், இல்லாட்டி அவனை அடிக்கணும், அவனை உதைக்கணும், இது அடக்கு ஆளு முறையாக உங்களுக்கு விளங்கலையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சரி, என்ன எவன் எது செஞ்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறான்? ஃபதக்கிர் பில் குர்ஆன், ஆகவே இந்த குர்ஆனை கொண்டு நல்லுபதேசம் செய்யுங்க. நீங்கள் எல்லாரையும் கொண்டு தள்ளினா எவன் இஸ்லாத்துக்குள்ள வர போகிறான்? வர்றதுக்கு முதல்ல எவன் இருக்க போகிறான் உயிரோடு? எல்லாரையும் கொண்டு 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 அவன் மோசமாக பேசிட்டான், ரசூலை பற்றி மோசமாக பேசிட்டான், கொல்லணும் இப்படின்ட்டு போனால் எவன் இஸ்லாத்தில் இருக்க போகிறான்? ஒருத்தனமே இருக்க மாட்டானுங்க. நீங்களாக ஒன்றை உருவாக்குறீங்க. நீங்கள் உருவாக்கிட்டு நீங்கள் குர்ஆனை விட இந்த ஞானம் உள்ளவர்களா? வல் குர்ஆனில் ஹக்கீம், நீங்கள் குர்ஆனை விட ஞானம் உள்ளவர்களா?
இப்போ அல்லாஹ் அக்பரையும் ஆமீனையும் மற்ற விஷயங்களையும் உருவாக்கி இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் குர்ஆனை விட ஞானம் உள்ளவர்கள்னு சொல்கிறீங்க. அல்லாஹ் குர்ஆன் மீது சத்தியம் பண்ணுறான். குர்ஆன் மற்ற எல்லாத்தையும் விட நிறைய சத்தியம் பண்ணுறதே குர்ஆன் மேலே தான். ஒவ்வொரு பேரை சொல்லி, ஞானத்தை சொல்லி, அதை சொல்லி, இதை சொல்லி சத்தியம் பண்ணுறான். அப்போ உங்களுக்கு விளங்க வேணாமா, குர்ஆன் தான் ஞானம் மிக்கது. நீங்கள் எவ்வளோ தான் உலகத்தில் படித்தாலும் குர்ஆன்ட ஞானத்தை நீங்கள் மிஞ்ச மாட்டீங்கன்றது உங்களுக்கு விளங்க வேணாமா? அப்போ குர்ஆனில் இல்லாதோன்ட்ட நீங்கள் உருவாக்கினீங்கண்டா குர்ஆனை விட நீங்கள் ஞானம் உள்ளவர்கள்னு சொல்கிற அர்த்தம் தானே அது. என்ன அல்லாஹ்க்கு வந்து எழுதுறதுக்கு வார்த்தை இல்லையா? கடலில் இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து, மையா எடுத்து, மரங்கள், உலகத்தில் இருக்கிற மரங்களை எல்லாம் எடுத்து அதை இங்கா போட்டு அதை எழுதினா கூட அல்லாஹ் வார்த்தை இழக்க மாட்டான் அப்படின்ட்டு அல்லாவே சொல்கிறான். இக்குர்ஆன் மீது சத்தியமாக சத்தியமான எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. அப்போது இதுக்கு மேலேயும் நீங்கள் புதுசு புதுசாக உருவாக்குனீங்கண்டா, புதுசுன்னு சொல்லலை, இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. இந்த இந்த அல்லாஹ் பண்ணுறதும் இந்த ஆமீன்றதும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இதை கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்துட்டு கைவிட வேணாமா? எப்படி கைவிட போகிறீங்க? உங்களோட வாழ்க்கையோடு அப்படியே அள்ளி பிடிச்சி கொண்டுது. சைத்தான் எப்படி உங்களைய பிடிச்சி கொண்டு இருக்கிறானோ, நீங்கள் ஜின் உங்களுக்கு புரியுது, அது புரியுது, இது புரியுதுன்னு சொல்கிறீங்க. அது ஒன்றும் போடுறது கிடையாது. சைத்தான் தான் பொந்திக்கிறான் உங்களுக்குள்ள. ஏன்னு கேட்டால் விட மாட்டேங்கிறீங்களே. குர்ஆனில் இல்லைன்னு காட்டினதுக்கு அப்புறம் விட மாட்டேங்கிறீங்க. இன்ன சமயன குர்ஆனன் அஜபா, நிச்சயமாக நாங்கள் மிகவும் அற்புதமான ஒரு குர்ஆனை காது கொடுத்து கேட்டோம், செவியுற்றோம். அமேசிங் குர்ஆன், மிகவும் அற்புதமான குர்ஆன். உங்கள்கிட்ட அமேசிங் அற்புதமான குர்ஆன் இருக்க போக்கலகி அற்புதமே இல்லாத மண்ணங்கட்டி ஹதீஸெல்லாம் ஏன் பிடிச்சி கொண்டு வச்சிருக்கீங்க? அலிஃப் லாம் ரா கிதாபுன், இது ஒரு புத்தகம், ஒரே ஒரு புத்தகம், ஒரு வேத நூல். கிதாபுன் என்றால் ஒரு வேத நூல், ஜஸ்ட் ஒன் புக், ஒரு வேத நூல். உஹுக்கிமத் ஆயாத்துஹு, இதன் வசனங்கள் உறுதியாக்கப்பட்டது, பர்ஃபெக்ட் பண்ணப்பட்டது. சும்ம ஃபுஸ்ஸிலத், அதன் பின்னர் விரிவாக தெளிவு செய்யப்பட்டுள்ளன. யாரிடமிருந்து? மின்லதுன் ஹக்கீமின் ஹபீர், அனைத்தையும் அறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாகியவனின் தரப்பிலிருந்து. நாம பின்பற்ற வேண்டியதெல்லாமே ரப்புல் ஆலமீனாகிய அல்லாட்ட இருந்து வந்தது மாத்திரம்தான். இந்த பர்ஃபெக்ட் புக் ஒன்று போதும். இந்த அமேசிங் ஹெவன்லி புக் போதும். இந்த அமேசிங் ஹெவன்லி புக் குர்ஆன் அஜபா, உங்களுக்கு இந்த அற்புதமான an amazing heavenly book, சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கிற புஸ்தம் குர்ஆன் அஜபா, உங்களுக்கு தேவையெல்லாம் இதை விளங்கி கொள்றதுக்கு ஹெவன்லி ஆட்டிடியூட். இதுதான் நமக்கு வழிகாட்டின்னு 100% நம்பணும். அப்போ தான் இது உங்களைய வழிகாட்டும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எப்படி நீங்கள் குர்ஆனை மட்டும் பின்பற்றுவீங்க ஹதீஸ் இல்லாமல்? அப்போ அந்த கேள்வியிலேயே விளங்குது ஹதீஸ் இல்லாமல் குர்ஆனை பின்பற்ற முடியாதுண்டு. எவ்வளோ பிழையான ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் குர்ஆனில் இல்லாததெல்லாம் பிடிச்சி கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க. அப்போ எப்படி நீங்கள் கேட்பீங்க, குர்ஆனில் இல்லாத இந்த குர்ஆனை மட்டும் நீங்கள் எப்படி பின்பற்றுவீங்க? நீங்கள் பின்பற்றுறதெல்லாம் ஹதீஸ் மட்டும், நாங்கள் பின்பற்றுறதெல்லாம் குர்ஆன் மட்டும். நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க குர்ஆனையும் பின்பற்றுண்டு. நீங்கள் நினைக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வழி கிடையாது. ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க வேணாமா? நீங்கள் என்னதையும் குர்ஆனை வச்சுக்கிறீங்க? மௌத்தாவினவங்களுக்கு ஓதுறதுக்கும், சோமில்லாத ஆக்களுக்கு ஓதுறதுக்கும், கல்யாணத்துக்கும், புள்ள பிறந்தாலும் மற்ற தேவையில்லாத இதுக்கும் ஒரு ஜப புஸ்தமாக யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஹதீஸ் இல்லாமல் குர்ஆனை பின்பற்றுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனமான கதை. அல்லாஹ் மீது குற்றம் சாட்டுறது. அது நீங்கள் ஹதீஸை பின்பற்றுறதுன்னு சொல்கிறது, அல்லாவுக்கு நீங்கள் சரியான இந்த தெளிவான புஸ்தகம் அனுப்பல, விவரமாக விளக்கி இல்லை, பர்ஃபெக்ட் புக் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அது அர்த்தம். அல்லாஹ் இந்த ஆயால் சொல்லிட்டான், பர்ஃபெக்டாக இருக்குது, நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நீ இல்லை, நீங்கள் தெளிவுபடுத்தி இல்லை, அது ஹதீஸில் தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்க்கே சஃபால் விடுற மாதிரி இல்லையா? உங்களோட உலமாகிட்ட கேட்டு பாருங்க இதை காட்டி. அஸ்தக்ஃபிருல்லாஹ். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இதுதான் வேத நூல், இதுதான் ஒரு புஸ்தகம், இதில் சந்தேகமே இல்லை. ஆனால் உங்கள் ஹதீஸில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது தானே. சஹீஹ்னு சொல்கிறீங்க, தாயிஃப்னு சொல்கிறீங்க, ஹசன்ன்றீங்க, அடுத்து மற்ற தரங்கள் எல்லாம் இருக்குது. இப்போது தரங்கள் இருக்குமென்று சொன்னால் சந்தேகம்னு தான் அர்த்தம்.
சொல்கிறாங்க எது உண்மை, எது பொய், எது தாயிஃப், எது தாயிஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க, எது சந்தேகத்துக்குரியதுன்னு. அப்போ சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்ல போக்கலையே நீங்கள் பிழையான ஒன்றை பின்பற்றீங்கன்னு சொல்லியாச்சு. தாலிக்க கிதாபு லா ரைப ஃபீ, இதில் சந்தேகமே கிடையாது. யாருக்கு சந்தேகம் கிடையாது? ஹுதன் லில் முத்தகீன், பயபக்தி உடையவர்களுக்கு, அல்லாட ஞாபகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் கோவப்படுறீங்க ரசூலுல்லாவை பற்றி, ஒவ்வொருத்தர் கேவலமாக, முஸ்லீம்கள் இல்லாதவங்க கேவலமாக ரசூலுல்லாவை பற்றி ஒன்று சொன்னால் கோவப்படுறீங்க. அவரை பற்றி இந்த ஹதீஸ்களில் எவ்வளவு கேவலமாக எழுதி வச்சுக்கிறாங்க. சிலது ஹதீஸ்களில் இருக்குது, அவர் ஒரு செக்ஸ் எடிக்ட் மாதிரி, ஒரு இந்த காம பிசாசொண்டு மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க. அடுத்து சின்ன பிள்ளைய கல்யாணம் முடித்ததாகவும். என்னடா இதெல்லாம்? இப்போது நீங்கள் நம்பிக்கையில் ரீட் பண்ணுறீங்க, அப்போது உங்களுக்கு அது பெருசாக விளங்காது. மற்றவண்ட பகுதியிலேருந்து பாருங்கள் எவ்வளோ பிள்ளைன்றது உங்களுக்கு விளங்கும். குர்ஆனுக்கே எதிர்ப்பு. சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் முடிக்க இயலாது, குர்ஆன் சட்டை பிடிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வா இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், சும்மா மேன்மையான மிக மகத்தான தன்மையை உடையவர், பெஸ்ட் ஆஃப் கேரக்டர். இப்போ இந்த பெஸ்ட் ஆஃப் கேரக்டரை நீங்கள் எவ்வளோலாம் கேவலப்படுத்தி வச்சுக்கிறீங்க ஹதீஸில். படித்து பாருங்கள், உங்களுக்கே விளங்கும். இன்ஷா அல்லாஹ் நான் அதெல்லாம் போட்டு காட்டுறேன். எனக்கு அதெல்லாம் யூடியூப்லேலாம் போடுறதுக்கு புரியும் இல்லை. இதெல்லாம் நான் முஸ்லீம்ஸ் பிடிச்சி வச்சுக்கொண்டு அலட்டுவாங்க, அதனால் போடுறதுக்கு புரியும் இல்லை. ஆனால் நீங்கள்லாம் படித்து பாருங்கள், இதெல்லாம் நான் பொய்க்க சொல்ல இல்லை. என்ன ஹதீஸை பற்றி மோசமாக சொல்கிறதுக்கு எனக்கு வேறு வேலை இல்லையா? ரசூல்லாவை பற்றி பொய்யா சொல்கிறதுக்கு எனக்கு வேறு வேலை இல்லையா? நீங்கள் 6 ஹதீஸ் புஸ்தகம் மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட 20 ஹதீஸ் புஸ்தகம் படிச்சிருக்கிறேன். கொண்டாக்க வேண்டாம், நான் காட்டுறேன். இதெல்லாம் முட்டாள்தனத்துலேயும் அடி முட்டாள்தனம். என்ன ஒரு ஹதீஸில் வருகுது, ஒட்டக மூத்திரத்தை குடிங்க அப்படின்னு வருகுது. ஹிந்துக்கள் குடிக்கிறாங்க மாட்டு மூத்திரத்தை. மாட்டு மூத்திரத்தை குடித்தா நீங்கள் சிரிக்கிறீங்க, ஒட்டக மூத்திரத்தை குடிக்கிட்டு வருகுது ஹதீஸில். அதுக்கே முரண்பாடான இன்னொரு ஹதீஸ் வருகுது, ஒட்டக பாலை குடிங்க அப்படின்ட்டு. அப்போ எது அது சரி? ஒட்டக மூத்திரத்தை குடிக்க சொன்னது சரியா, ஒட்டக பாலை குடிக்க சொன்னது சரியா? அப்போது லா ரைப ஃபீ, குர்ஆனில் சந்தேகம் கிடையாது, இதில் சந்தேகம் இருக்குது. ரைப, இதில் சந்தேகம் இருக்குது. பிளாக் மேஜிக், அடுத்து கண்ணூறு, சூனியம், இதெல்லாம் சரி முட்டாள்தனமான விஷயம். இதெல்லாம் குர்ஆன்லேயே இல்லை. கண்ணூறு கிடையாது, பைத்தியமா? கண்ணூருக்கு எப்படி மருந்து? ஒருத்தர் கண்ணூறு பட்டுன்னு தெரிஞ்சால் தமிழன் இந்த ஹிந்துக்கள் செய்கிறதாலும் கொஞ்சம் பரவாயில்லை. அப்படியே இந்த ஆராத்தியை காட்டிட்டு இது தூக்கி வீசுவாங்க. வீசினோன்னு அந்த கொச்சுக்காவா அது அடுப்பில் போடுவாங்க, கொச்சன்னு பத்தம். அதுதான் அவங்களோட கண்ணூறு கடிக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும், ஒருத்தரை குளிக்க வச்சு, அது எவன் கண்ணூறு பட்டான்டே தெரியாது முதல்ல, அந்த கண்ணூறு பட்டவனை குளிக்க வச்சு அந்த குளிக்கிறத ஒழுவெடுக்கணும். இப்போ குர்ஆன் முறைப்படி ஒழுவெடுத்தீங்கன்னாலும் பரவாயில்லை, ஹதீஸ் முறைப்படி ஒழுவெடுத்தீங்கன்னா நீங்கள் நாசமாக போய்த்துருவீங்க. வாயிலே மூக்கிலையெல்லாம் தண்ணியை நுழைக்க வரும். சே, என்ன நஜீஸ் இதெல்லாம் ஒரு கேவலமாக தெரியலையா? குளிக்கிறவனை வச்சு அந்த தண்ணியை எடுத்து ஒழுவெடுக்கிறேன்னு சொல்கிறது ஒரு கேவலமான, இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்ற இஸ்லாத்துக்கு கேவலப்படுத்தி விட்டு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இது ஹுதன் லின்னாஸ், வழிகாட்டியாக உங்களுக்கு இந்த குர்ஆனை அனுப்பிக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாவி 150-250 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்ட புஸ்தகத்தை பிடிச்சு கொண்டு அதுதான் உங்களுக்கு வழிகாட்டி. அந்த அதாவது குர்ஆன் வழிகாட்டின்னு சொல்லிட்டு வழிகாட்டுறதுக்கு உங்களுக்கு அனுப்பினதுன்னு சொல்லி போட்டு ஹதீஸை பிடிச்சி வச்சுருக்கிறீங்க. வழிகாட்டிக்கே வழிகாட்டி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தெளிவான புஸ்தகத்தை அல்லாஹ் அனுப்பியாச்சு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், தெளிவான புத்தகம். தெளிவான புத்தகத்துக்கு தெளிவான புத்தகத்தை தெளிவுபடுத்த இன்னும் புஸ்தகங்கள் எழுதி அதை தெளிவான புஸ்தகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி நீங்கள் ஹதீஸ்களை பின்பற்றுங்க. அப்படியா? உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகலையா? ரசூலுல்லாஹ் மௌத்தாவி 150 வருடங்களுக்கு பின்பு தான் எழுதப்பட்டது ஹதீஸ். குலஃபாவுர் ராஷிதூன், அதாவது 4 ஹலீஃபாக்கள் 29 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, அவங்களோட காலத்தில் எழுதப்படையும் இல்லை. கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு பிறகு வந்தது தான் ஹதீஸ். சஹாபாக்கள் எழுதையும் இல்லை.
சஹாபாக்கள் சொன்னதா அந்த சஹாபாக் சொன்னது இந்த சஹாபா சொன்னதுன்னு சொல்லி போட்டுட்டு சொல்லப்பட்டது தான் ஹதீஸ். ஆனால் அதில் ஒரிஜினலும் கிடையாது, இல்லை, எல்லாம் அழிஞ்சு போயிட்டு. அதுலேயும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் சொன்னதாக சொல்லி வழிபடுறது தான் இந்த ஹதீஸ். அதில் ஹதீஸ்னு சொல்கிற ஒரு தலைப்பில் நான் அதை தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். இப்போக்கி நான் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரமதான் மாதம் வந்தால், நோன்பு பிடிக்கிற மாதம் வந்தால் செய்தான செயின் போட்டு கட்டிடுறது, சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல் மூடப்படுகிறது, இந்த மாதிரியான கதையை சொல்லி வச்சுக்குது. இப்போது நீங்கள் இதை கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். செய்தான் கட்டப்பட்டிருந்தால் உலகத்தில் எந்த விதமான கொள்ளையோ கற்பழிப்போ அந்த தரித்திரம் பிடிச்ச விஷயங்களும் நடக்கப்படாது. ஆனால் நடக்குதே. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அது உங்களுக்குள்ளாலேயே இருக்கிற தன்மைண்டு. அப்போ நாங்கள் அப்போ செய்தான் ஒன்று இல்லை, எங்களுக்குள்ளால இருக்கிற தன்மை மட்டும் தான். அப்படியா? அப்போ செய்தான் எது தன்மை எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முட்டாள்தனமான கதையா? இல்லை. சரி, அதை விடுங்க. சொர்க்கத்தின் கதவை சொர்க்கம் நரகம் யாருக்கு கொடுக்கப்படும், எப்போ கொடுக்கப்படும்? மறுமையில் கேள்வி கணக்கு கேட்டதுக்கு பிறகு தான் சொர்க்கம் நரகம் கொடுக்கப்படும். இப்போ சொர்க்கத்தில் கதவை திறந்து வச்சுக்கொண்டு என்னதுக்கு சொர்க்கத்தில் கதவை இப்போ திறந்து வச்சு கொண்டிக்கணும்? நரகத்தில் கதவை மூடினா என்ன, திறந்தா என்ன? இப்போ நரகத்துக்காக போகிறோம்? என்ன கேள்வி கியாம நாளில் இருக்கிறோம்? முட்டாள்தனமாக வழங்கலையா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த ஹதீஸ் கொஞ்சம். நரகத்தில் கதவை திறந்து பிடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நரகத்தில் கதவை மூடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சொர்க்கத்தில் கதவை திறக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது? சொர்க்கத்தில் கதவை மூடுறதுனால என்ன கிடைக்க போகுது? இப்போ நரகத்தில் கதவை மூடப்படுகுதுன்னு சொன்னால் அப்போ மற்ற நாட்களில் நரகத்தில் கதவை திறந்தா இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ சொர்க்கத்தின் கதவை திறக்கப்படுதுன்னு சொன்னால் மற்ற நாளில் சொர்க்கத்தின் கதவை மூடியும் நரகத்தின் கதவும் திறந்தா இருக்குது. அப்போ அல்லாஹ் ஒரு நியாயமில்லாதவன் தானே அப்படின்ட்டு வராதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வஹாதா கிதாபுன், மேலும் இது ஒரு வேத நூல், இது ஒரு புஸ்தகம், ஒரே ஒரு புஸ்தகம். கிதாபுன்டா ஒரு புஸ்தகம். அன்சல்நாஹு முபாரக்குன், இதனை நாமே பரக்கத்து செய்து இறக்கியுள்ளோம், பாக்கியமுடையதாக இறக்கியுள்ளோம். ஃபத்தபிஹூஹு, ஆகவே இதனையே நீங்கள் பின்பற்றுங்கள். எதை பின்பற்றணும்? ஹதீஸையா? பைத்தியமா? ஃபத்தபிஹூஹு, இதை பின்பற்றுங்க. ஃபா வந்துச்சுன்னு சொன்னால் இதை பின்பற்றணும். இப்போ என்ன சொன்னது? குர்ஆன். இந்த குர்ஆனை பின்பற்ற சொல்லி ஃபத்தபிஹூஹு, இதை மட்டும் ஒரு குர்ஆன் தான் நினைக்குது, குர்ஆனை மட்டும் பின்பற்றுங்கிறது தான் இதில் வருது. ஃபத்தபிஹூஹு வத்தகு, அல்லாஹ்க்கு பயந்து கொள்ளுங்க. லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு நல்லது கிடைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். இப்போது ஃபத்தபிஹூஹுன்னு சொல்கிறதுல எந்தது உங்களுக்கு விளங்குது இல்லை? குர்ஆனை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிற இந்த ஆயால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னது உங்களுக்கு விளங்குது இல்லை? சிம்பிளாக தானே சொல்லியிருக்குது. இதுக்கு மேலே எப்படிப்பா சொல்கிறது? தில்க ஆயாத்துல்லாஹி, இவை அல்லாஹ்வுடைய வசனங்களாகும். நத்லூஹா அலைக பில்ஹக்கி, உண்மையை கொண்டு உம்மீது நாம் ஓதி காண்பிக்கிறோம். ஃபபி ஐயி ஹதீஸி பஅதல்லாஹி வ ஆயாத்திஹி யுமினூன், எனவே அல்லாவுக்கும் அவனுடைய வசனங்களுக்கும் பின்னர் இவர்கள் எந்த ஹதீஸைத்தான் நம்புவார்கள்? புகாரிட ஹதீஸையும் திருமிதி ஹதீஸையும் தான் அல்லாட ஹதீஸுக்கு பதிலாக நம்புவாங்க. அப்படி தானே வருது. ஃபபி ஐயி ஹதீஸின், அல்லாட ஆயத்தை தவிர, அல்லாட வசனத்தை தவிர அதை விட்டு போட்டுட்டு எதை நம்ப போகிறீங்க? இப்போ நீங்கள் குர்ஆனில் இல்லாதெல்லாம் பிடிச்சி நிற்கிறீங்க தானே. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புகாரி சொல்லிக்கிறாரு, திருமிதி சொல்லிக்கிறாரு, ஏன்னா அவனோட அல்லாவா தரித்திரம் பிடிச்சவனும்? இப்போ அந்த ஹதீஸை தானே பிடிச்சிருக்கீங்க. ஃபபி ஐயி ஹதீஸி, புகாரி ஹதீஸி, திருமிதி ஹதீஸி. இப்போது ஃபபி ஐயி ஹதீஸின்னு கேட்டோன்னே அல்லாஹ் ஹதீஸ் ஓ புகாரி ஹதீஸ், அல்லாட ஹதீஸா புகாரிட ஹதீஸா? புகாரி மாதிரியான சைத்தாண்ட ஹதீஸை தான் நீங்கள் பின்பற்றுவீங்க, அல்லாட ஹதீஸை பின்பற்ற மாட்டேங்கிறீங்க. அல்லாட ஹதீஸை தவிர, குர்ஆனுக்கு இன்னொரு பேர் ஹதீஸ், அஹ்சனல் ஹதீஸ். இந்த குர்ஆனை தவிர எதை பின்பற்றினாலும் அல்லாவின் ஆயாவையும் அல்லாவையும் மறுத்ததாகத்தான் சமம், நிராகரித்ததாகத்தான் சமம்.
அல்லாவையும் அல்லாவின் ஆயத்தையும் நிராகரித்ததாகத்தான் அர்த்தம். டினாயிங் அல்லா. அஹ்சனல் ஹதீஸ் அல்லாட ஹதீஸ், லஹுவல் ஹதீஸ் இந்த புகாரி மாதிரி சைத்தான் எழுதி வச்ச ஹதீஸ். 2 ஹதீஸ் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். அதில் அஹ்சனல் ஹதீஸ் குர்ஆன், லஹுவல் ஹதீஸ் மற்றவங்க எழுதினது. ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் குர்ஆனை பின்பற்றில ஹதீஸைத்தான் பின்பற்றிங்கன்றதுக்கு இன்னொரு உங்களுக்கு உதாரணமோடு சொல்கிறேன். இந்த நோன்பு காலத்தில் நீங்கள் எத்தனை மணிக்கு நோன்பு திறப்பீங்க? நீங்கள் நோன்பு திறக்கிற டைம் என்ன? மகரிப். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கிறான் லெயிலில் திறங்கண்டு. லெயில் என்றா நைட் டைம். நைட் டைமில் திறங்கன்னு சொல்லிக்கிறான். மகரிப் என்ன நைட்டா? உங்களோட உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். லெயில்னு சொன்னால் கிட்டத்தட்ட இஷா டைம். இஷா டைமுக்கு தான் நீங்கள் நோன்பு திறக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாம் நேரத்தோடு என்ன திறந்து கொண்டிருக்கிறீங்க? தெளிவான ஆயா சூரா பக்கரா 2வது சூரா 187வது ஆயா படித்து பாருங்கள். சிம்பிளாக இருக்குது. மகரிபுன்னு வராது, அதில் ஒராபுன்னு வராது. அங்கே வரும் என்னது? லெயிலுண்டு. மகரிபுன்னு சொன்னால் அந்த சூரியன் மூட்டுற டைமில், இந்த மகரிப் டைமில் திறக்க சொல்லில்லை. நீங்கள் பிள்ளையா நோம்பு திறந்து கொண்டிருக்கீங்க. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க? மகரிப் டைமில் திறக்கணும்னு சொல்லி போட்டு ஹதீஸில். அப்போ உங்களோட ஹதீஸ் பரிசா? ஹதீஸை ஃபாலோ பண்ணுறீங்களா, குர்ஆனை ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ குர்ஆன் சொல்லுது லெயிலுண்டு, ஹதீஸ் சொல்லுது மகரிப்புண்டு. குர்ஆன் லேசாக நோம்பை பற்றி சொல்லிக்குது. ஹதீஸ் சுற்றி வளைச்சி கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிற லேசாக ஃபாலோ பண்ண வேண்டியதை கஷ்டமாக்கி விட்டுட்டீங்க. சிம்பிளாக வழங்க வேண்டியதெல்லாம் ஹார்டாக்கி விட்டுட்டீங்க ஹதீஸால். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வேறையான ஒரு வீடியோ ஒன்று சரி, அதுக்கு வேறையா இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதில் நான் வழங்கப்படுத்துகிறேன். எத்தனை மணிக்கு நோம்பு பிடிக்கணும், எத்தனை மணிக்கு நோம்பு திறக்கணுன்ற விஷயத்தை வழங்கப்படுத்துகிறேன். ஆனால் இது தப்பு. நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஹதீஸ், குர்ஆன்னு சொல்லாதீங்க. உங்களோட தொழுகை முறைப்பில், உங்களோட நோம்பு முறைப்பில், உங்களோட ஹஜ்ஜு பிழை, ஹஜ்ஜில் நிறைய விஷயங்கள் பிழை. அடுத்தது ஜக்காத்து முறைப்பில் எல்லாம் நிறைய விடயங்கள் பிழை. நீங்கள் எல்லாம் செய்கிறது இதெல்லாம் எப்படி பிழையா நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு சொன்னால் ஹதீஸ் மூலம். ஆக நீங்கள்லாம் பின்பற்றுறது ஹதீஸை மாத்திரம்தான். இது எல்லாத்துக்கும் வீடியோ ஒவ்வொரு நாள் இந்த இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். புரியமானவங்க பாருங்கள், இல்லையா விட்டு போட்டு நீங்கள் செய்கிற நாசமான விஷயத்தில் செஞ்சு கொண்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்ல போகாதீங்க, இப்படி தான் ஃபாலோ பண்ண, அப்படி தான் ஃபாலோ பண்ண சொல்ல போகாதீங்க. மறுமையில் உங்களுக்கு கேள்வி கணக்கு சும்மா பட்டு பயங்கரமாக இருக்கும். எனக்கு கேட்டால் அல்லாஹ் தெளிவான புஸ்தகம் கேட்கிட்டான். அதுக்கு பிறகு நீங்கள் அல்லாட புஸ்தகத்துக்கு இது அல்லாத புஸ்தகத்துக்குன்னு பொய்யா சொல்லாதீங்க. சரி, என்ன செய்யுங்க, இது மாதிரி ஒரு டேபிள் ஒன்று உருவாக்குங்க. இல்லை இந்த மார்க்கத்தில் இருக்கிற விஷயங்கள், குர்ஆனில் இந்த நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. லிஸ்ட்டு போட்டு குர்ஆனில் இருக்குதான்னு பாருங்கள். ஏண்ட லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு. அதை வச்சு தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அக்பர் குர்ஆனில் இல்லை, ஆமீன் குர்ஆனில் இல்லை, லா ஹவுல குர்ஆனில் இல்லை, சலவாத்து குர்ஆனில் இல்லை. இது மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்கு. நான் இதெல்லாம் ஒன்றொண்டா தருவேன். இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து குர்ஆனில் இல்லாட்டி என்ன செய்யணும்? ஃபாஸ்லஹா திருத்தி கொள்ளணும். உங்களைய எக்குசூன அலைக்குமுல் ஆயாத்தி மனித்தக்கா, யார் அல்லாவுக்கு பயப்படுறாங்களோ உங்களோட குர்ஆனில் அல்லாட ஆயத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி தந்தா, எக்குசூன அலைக்குமுல் ஆயாத்தி அல்லாட ஆயத்தை எடுத்து சொன்னால், மனித்தக்கா அல்லாஹ் யார் பயப்படுறாங்களோ ஃபாஸ்லஹா திருத்தி கொள்ளட்டும் அவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நான் இதெல்லாம் பார்த்து என் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் திருத்தி கொண்டு தான் வர்றேன். அதனால தான் முழு ஹதீஸையும் வீசிட்டு குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றுறேன். ஏன்னு கேட்டால் குர்ஆனில் இருக்கிறதுக்கு தான் அல்லாட்ட கேள்வி. அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனை பின்பற்றினியா இல்லையான்னு தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஹதீஸை பின்பற்றினியா இல்லையான்னு கேள்வி கேட்க மாட்டான். இப்போது நான் கேட்குறேன், குர்ஆனை பின்பற்றுறவங்க சொர்க்கம் போவாங்களா மாட்டாங்களா? ஹதீஸை மட்டும் பின்பற்றினா சொர்க்கம் போவாங்களா மாட்டாங்களா? இதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுறீங்க. நீங்கள் சொர்க்கம் போவான் நரகம் போவான்றன்னு சொல்கிறதுக்கு நான் ஆளல்ல. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குர்ஆனை மட்டும் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அல்லாட்ட முன்னாடி போயிட்டு நின்றோன்னே நான் குர்ஆனை மட்டும் தான் பின்பற்றினேன். அப்போ அல்லாஹ் நீ ரசூலுல்லாஹ் மௌத்தாவி 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் அனுப்பினேனே, 150 வருஷத்துலேருந்து 250 வருஷத்துக்கு வரங்காட்டியும் ஒரு புஸ்தகங்கள் கொஞ்சம் அனுப்பினேனே, அதுகளை ஏன் நீ பின்பற்றல அப்படின்னு எல்லாம் கேட்க போகிறான்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி கேட்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாம் நினச்சி கொண்டிருக்கிறீங்க ரசூலுல்லாஹ் காலத்திலே ஹதீஸெல்லாம் எழுதப்பட்டதுண்டு. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹதீஸ் ஒன்றுமே எழுதப்பட இல்லை. குலஃபாவுர் ராஷிதூன் காலத்துலேயும் எழுதப்பட இல்லை. 4 ஹலீஃபாக்கள் 29 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க.
அவங்களோட காலத்தில் எழுதப்படவே கிடையாது, எழுதப்படவே இல்லை. அப்படி எழுதினு சொன்னேன்னு ப்ரூஃபை கொண்டு சொல்லுங்கள். குல் ஹாத்து புருஹானக்கும் இன் குந்தும் சாதிக்கீன், ப்ரூஃபை கொண்டு சொல்லுங்கள். ஒருத்தன்கிட்டேயும் ப்ரூஃப் இல்லை. 150 250 வருஷத்துக்கு பிறகு தான் ஹதீஸ் எழுதப்பட்டது. அதுவும் ஒரிஜினல் இல்லை, காணோம். என்ன நடந்துகிட்டே தெரியா யாருக்கும். ஒரு 300 400 வருஷம் பின்னுக்கு போகும். சரியான எழுதினவனை தேடி பிடிக்கணும்னு சொன்னான், சரியான எழுதின ஒரு போஸ்ட்டாக இதுன்னு தேடி பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு இந்த 300 400 வருஷம் பின்னாடி இன்னும் போகும். ரசூலோட காலத்துலேருந்து 300 400 வருஷம். அப்போ அதை எப்படி நீங்கள் பின்பற்றுவீங்க? மார்க்கம் உண்டு. குர்ஆன் ரசூலோட காலத்தில் எழுதப்பட்டாச்சு. குர்ஆனில் அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான். நாங்கள் தான் வார்த்தையெல்லாம் கெதை பண்ணியிருக்கிறோம் உண்டு. அல்லாட பேச்சை நம்புவீங்களா, வேற நான் சொல்கிற பேச்சை நம்புவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாம்? சரி, இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்லணும், ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு விஷயம் தெரிந்தா, ஒரு உண்மை தெரிந்தா, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டால், அந்த உண்மையை மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லணும். அதை விளக்கம் அளித்து காட்டணும். அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். எனக்கு ஏழுமான மாதிரி உங்களுக்கு விளக்கம் அளித்து சொல்கிறேன். அடுத்தது, ஏன் நீங்கள் இதை தெரிஞ்சு கொள்ளணும்? ஏன்னு கேட்டால், உங்களோட முட்டாள்தனத்தால் நீங்கள் கேவலப்பட மாட்டீங்க. சைத்தான் கங்கம் ஸ்டைல் டான்ஸ் ஆட மாட்டான் உங்களோட மோடத்தனத்துக்கு. உங்களோட முட்டாள்தனங்களை பார்த்து சைத்தான் டான்ஸ் ஆட மாட்டான். ஷிர்க்கு செய்ய மாட்டீங்க உங்களுக்கு தெரியாமல். உங்களுக்கு இல்லாத பொருளாதார அல்லாட மேலே சுமர்த்த மாட்டீங்க. அடுத்தது எல்லோரும் அல்லாவை விரும்பணும். அல்லாவின் மீது எல்லாரும் அன்பு வைக்கணும். அல்லாஹ் எப்படி அல்லாவின் மீது அன்பு வைக்க சொல்கிறானோ அது மாதிரி எல்லாரும் வைக்கணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த விஷயமெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாவின் மீது அல்லாஹ் எப்படி அன்பு வைக்க சொல்லியிருக்கிறானோ அந்த மாதிரி அன்பு வைக்கணுன்றதுக்காக வேண்டி தான் உங்களுக்கெல்லாம் இதை விளங்கப்படுத்துகிறேன். உங்களோட காசு பணம் எனக்கு தேவையில்லை. நான் உங்களோட உலமாக்களோ உங்களோட இமாமோ அல்ல காசு பணம் கேட்குறதுக்கு. எனக்கு அது தேவையே கிடையாது. எனக்கு அஜ்ரை நல்லா தருவான், அது போதும். எனக்கு வேறு ஒத்தரும் தர தேவையில்லை. நான் அதை கேட்கவும் இல்லை. நீங்கள் வழிகேட்டிலிருந்து வெளியாகுங்க. இஸ்லாம் மார்க்கத்துக்கு கேவலமாக இருக்குது. இதுக்காக வேண்டி நான் அதெல்லாம் சொல்கிறேன். அடுத்தது, உங்களோட அறியாமையினால் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஒப்ரெஸ் பண்ணுறதை நிப்பாட்டணும். ஒப்ரெஷன் சொன்ன என்ன? உங்களோட அறிவில்லாதன்மையால் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒடுக்கிறத நிப்பாட்டணும். இஸ்லாத்தை பற்றி மோசமாக ஒருத்தன் பேசுகிறானா அவனை ஒடுக்கி ஆளக்கூடாது. இஸ்லாத்துலேருந்து ஒருத்தன் வெளியில் போகிறானா ஒடுக்கி கொலை பண்ணணுன்ட்டு கொலை வெறியோடு அலையக்கூடாது. ஒருத்தன் வேறு மாதிரி தாடி வச்சிக்கிறானா, வேறு மாதிரி மீசை வச்சிக்கிறானா, வேறு மாதிரி முடி வெட்டிருக்கிறானா, வேறு மாதிரி உடுப்பு போட்டிருக்கிறானா, இது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிஸ்னஸ். திட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிளடி பிஸ்னஸ். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒடுக்க தன்மை நிற்கணும். அல்லாட பேரை சொல்லி ஒடுக்கிற தன்மை நிற்கணும். அதுதான் முக்கியமாக நான் சொல்கிறது. இப்போ ஷியா சுன்னி அடுத்தது இஸ்லாமிக் டெரரிஸ்டெல்லாம் செய்கிற வேலையே அடுத்தவங்களை ஒடுக்கிறது. வல்பகிய பில் கைரில் ஹக்கி, உண்மை இல்லாமல் அடுத்தவர்களை ஒடுக்கிறது தான் வல்பகிய பில் கைரில் ஹக்கி. இது ஹராம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். இனஃப் இஸ் இனஃப். இதை நிப்பாட்டி ஆகணும். இதெல்லாம் நிப்பாட்டணும். பொம்பளை இப்படி இந்த ஹிஜாப் போட்டிருக்கிறாங்களா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஒட்டகத்தில் முதுகு மாறி உடுக்கக்கூடாது, ஹராம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு அநியாயம் செய்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறீங்க? எவன் இஸ்லாமத்துக்குள்ளே வரப்போகிறான்? நீங்கள்லாம் இஸ்லாத்துக்குள்ளே சொல்லி கூப்பிடுறது யாரை? என்னத்தை இஸ்லாத்துக்கு? மதுகப்புக்கு தான் கூப்பிடுறீங்க. இஸ்லாத்துக்கு நீங்கள் யாருமே கூப்பிட இல்லை. உங்களோட வேர்ஷன்ஸ் ஆஃப் இஸ்லாம், அல்லாட வேர்ஷன் ஆஃப் இஸ்லாத்துக்கு நீங்கள் கூப்பிட்றீங்கல்ல. அது ஜாக்கிர் நாயக்கா இருந்தாலும் சரி, எந்த பண்டி நாயக்கா இருந்தாலும் சரி, எல்லாருமே தரித்திரம் பிடிச்சவனோ எல்லாருமே மார்க்கத்துக்கு அல்லாட மார்க்கத்துக்கு கூப்பிட இல்லை. அல்லாட மார்க்கம்னு சொல்லி மதுகப்புக்கு தான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. என்ன மதுகப்பை அந்த ஜாக்கிர் நாய்க்கு விளங்கி வச்சுக்கிறானோ, யாசிர் காதி விளங்கி வச்சுக்கிறானோ, முஃப்தி மேங்க் விளங்கி வச்சுக்கிறானோ, யூசுஃப் முஃப்தி விளங்கி வச்சுக்கிறானோ, அடுத்து இவனோ விளங்கி வச்சுக்கிறானோ, இவன் விளங்கி வச்சுருந்தாலும் அந்த மார்க்கத்து எதுக்கு கூப்பிடுறான்? உங்களோட மதுகப்புக்கு தான் கூப்பிடுறான். நானும் ஒரு காலத்தில் யகூதிகளையும் கிறிஸ்டியர்களையும் முஸ்லீம் அல்லாதவங்களையும் இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு கொண்டு தான் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மதுகபுக்களையே வெறுத்துட்டேன்.
அது பிழையின்றி ஒதுக்கிட்டேன். அப்படி இருக்க போக்கலைக்கு பிறகு தான் தெரிய வந்தது, நான் கூப்பிட்டு கொண்டு இருந்ததே இந்த மதுஹபுக்கு தான், இஸ்லாத்துக்கு கூப்பிட்டில்லை அப்படின்ட்டு. அதனால தான் நான் என்ன செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன்னு கேட்டால், குர்ஆனை ஆராய தொடங்கினேன். நல்ல டீப்பாக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு ஃபிக்குகளை படிக்க ஆரம்பித்தேன், ஹதீஸ்களை படிக்க ஆரம்பித்தேன், இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி இதுகளெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் டீப்பாக படிக்க ஆரம்பித்தேன். அது எங்கேருந்து வந்துச்சு, யாரால் எழுதப்பட்ட, அவர் பிறந்த நாள் என்ன அது சொல்கிறாரு, அவர் எவ்வளோ மனப்பாடமாக்கிக்கிறாரு, என்ன ஹதீஸை மனப்பாடமாக்கிக்கிறாரு, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் டீப்பாக படித்தேன். படித்ததுக்கு பிறகு தான் விளங்கிச்சு, இந்த தரித்திரம் பிடிச்சவனெல்லாம் பொய்யை சொல்லி வச்சுக்கிறானோ, குர்ஆன்லேயே இல்லாததெல்லாம் சொல்லி வச்சுக்கிறானோ அப்படின்ட்டு விளங்கிச்சுது. அதெல்லாம் இப்போ விட்டு போட்டுட்டு இப்போது எங்கட மார்க்கத்தில் இருக்கிறவங்களையே எங்கட மார்க்கத்துக்குள்ள கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எவ்வளோ அன்ஃபார்ச்சுனேட். குர்ஆன்ட அறிவு மட்டும்தான் உண்மையான அறிவு. அல்லாஹ் எங்களுக்கு இறக்கி வச்சிருக்கிற நாலேஜ் அறிவு மட்டும்தான். அல் புர்ஹான் வல் ஃபுர்கான் மின் ரப்பி. அல்லாஹ் கிட்ட வந்திருக்கிற புர்ஹான் ஆதாரமும், எது சரி எது பிழை என்று அறியக்கூடிய ஃபுர்கான், அதுதான் சரியான வழி. மற்றதெல்லாமே பிழையான வழிமுறை. வஸ்ஸலாமு அலைக்கும்.